மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்ல்டு வைடு வெப், www அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு வெப்சைட் அடித்தாலும் www டாட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டு இணையதளத்தோட பேர் கொடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த wwwனா என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா வெப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த www ஓகேவா, வேர்ல்டு வைடு வெப்புங்கிறது வந்து வெறும் வெப் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர் கனெக்டட் வெப்பேஜ். இன்டர் கனெக்டட்னா வெப்பேஜ் வந்து ஒன்று மற்றொன்றோடு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்டு இன்ஃபர்மேஷன் தட் யூ கேன் ஆக்சஸ் யூஸிங் த இன்டர்நெட். இது இன்டர்நெட் வழியாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்னென்னா மிக எளிதாக பெற முடியும். ஓகேவா? It was created to help people share and find information easily. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து மிக எளிதாக ஷேர் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் பேஜஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெப்பேஜ் வந்து என்னென்னா லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறான். ஸோ அதர் டிவைசஸ் வழியாகவும் நம்ம இந்த இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த வெப்பேஜஸ் வெப்சைட்டு இது எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா யூசர் கேன் கெட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பை நேவிகேட்டிங் லிங்க் இன்டர் கனெக்டிங் திஸ் பேஜஸ் அண்டு டாக்குமெண்ட். ஸோ ஒரு வெப்பேஜிலேருந்து போயிட்டால் அதுலேருந்து இன்னொன்று அப்படின்ட்டு நம்ம என்னென்னா அது வந்து வழி நடத்தும். நேவிகேட்டிங்னா வழி நடத்தி லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வழியாக நம்ம எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்னால் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து டெக்ஸ்ட்டு. பிக்சர்னால் படங்கள், ஆடியோ, வீடியோ, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இது வழியாக நம்ம பெற முடியும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து யார் இது பண்ணால் CARN 1989 இதை உருவாக்குறாங்க. அதாவது பொதுவாக வந்து என்னென்னா வெப்சைட் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெப்சைட். இது வந்து wwwங்கிறது வந்து வெப்சைட்னா கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ், வெப் பேஜஸ். கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட் வந்து வேர்ல்டு வைடு வெப் www. ஓகேவா? ஸோ கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர்டு வயா லோக்கல் சர்வர். ஸோ இது என்னென்னா லோக்கல் சர்வர் வழியாக நம்ம அல்லது கம்ப்யூட்டர் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வெப் பேஜஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் யூஸிங் ஹைப்பர் லிங்க் வழியாக ஒரு வெப்பேஜ் வந்து என்னன்னா இன்னொரு வெப்பேஜோட இணைஞ்சிருக்குது. ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா HTML ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்பேஜாக இருந்தாலும் அது HTML ஃபார்மேட்டில் அடித்து வச்சுருப்பாங்க. ரெஃபர்ட் டு அஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட். திஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் ஆர் ஆக்சஸ்டு த்ரூ த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த HTTPங்கிற ப்ரோட்டோகால் வழியாக இது இணைக்கப்பட்டிருக்கும். Such a digital connection or link allow user to easily access desired information by connecting relevant pieces of information. The benefits of hypertext is it allows you to pick word or phrase from the text. அடுத்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸோ இதில் வந்து என்னென்னா வெப் கன்சிஸ்ட் ஆஃப் வாஸ்ட் வேர்ல்டு வைடு கனெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் வெப் பேஜ். ஸோ இதில் டாக்குமெண்ட்டும் இருக்கும், வெப் பேஜும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு பேஜும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுற வழியாக ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து மிக எளிதாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா ப்ரௌசர், அதாவது ப்ரௌசர்னால் இப்போ கூகுள் குரோம் இருக்குது, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இப்போ எட்ஜுன்னு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு பதில் எட்ஜுன்னு ஒன்று வந்திருக்கு. அது வழியாகவும் நம்ம இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரௌசர் இஸ் டிஸ்பிளேயிங் வெப்பேஜ் ஆன் கிளைண்ட் மிஷின். ஸோ ப்ரௌசர் வந்து கிளைண்ட் மிஷினில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ நம்ம டைப் பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் எடுத்து abd.com டைப் பண்ணோம்னா அந்த சர்வர் போய் ரெக்வஸ்ட் போகும். அந்த சர்வர் உடனே என்ன பண்ணுன்னா அந்த இதுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது என்ன இருக்கும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஆஃப்
www. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ வெப் ப்ரௌசர் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் வெப் பேஜஸ். வெப் ப்ரௌசர் வழியாக நம்ம என்னென்னா வெப் பேஜஸ் வந்து நம்ம பெற முடியும். வெப் ப்ரௌசர் கேன் பி டிஃபைன் அஸ் ப்ரோக்ராம் விச் டிஸ்பிளே டெக்ஸ்ட்டு, டேட்டா, பிக்சர். ஸோ இது வந்து வெப் ப்ரௌசருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து என்ன இருக்குன்னா, எதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னா டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம இது பார்க்குறோம் இல்லையா, அது டெக்ஸ்ட்டு, டேட்டா, பிக்சர்ஸ்னால் படங்கள், அனிமேஷன், ஸோ இந்த ஜிஐஎஃப் இது வரும், வீடியோ ஆன் த இன்டர்நெட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் யூஸிங் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பை ப்ரொவைடிங் த வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசருங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், யூஸருக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் நடுவில் என்னென்னா ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதில் பாருங்கள் இந்த டயக்ராம். ஸோ நம்ம வெப் ப்ரௌசர்லேருந்து என்னென்னா, வெப் ப்ரௌசர்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம் எங்கேனா வெப் சர்வர். இப்போ நான் வந்து கூகுள் அப்படின்னு நான் டைப் பண்ணால் அந்த கூகுள் வெப் சர்வருக்கு அது போச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, சர்வர் வந்து சர்வீஸை வந்து வெப் பேஜாக இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒர்க்கிங் கான்செப்ட். இதைத்தான் இங்கே இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் நம்ம அந்த வெப் ப்ரௌசரில் டைப் பண்ணோன்னா இது வந்து ரிக்வஸ்ட்டாக வெப் சர்வருக்கு போகும். இது வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். ஸோ wwwங்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் வேரியஸ் வெப்சைட்டு, ஹைப்பர் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து என்னென்னா, இதெல்லாம் இதோட கேரக்டர். ஓப்பன் சோர்ஸு, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா எந்த ஒரு ஆப்ரேட்டிங்ஸ், லினக்ஸு, விண்டோஸு, ஆண்ட்ராய்டு, இது மாதிரி எதில் இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து டைனமிக், இன்ட்ராக்டிவ் அண்ட் எவால்விங். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா, யூஆர்எல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. யூஆர்எல் அப்படிங்கிறது வந்து ஸோ சர்வ் அஸ் அ சிஸ்டம் ஃபார் ரிசோர்ஸ் ஆன் த வெப். ஸோ சிஸ்டத்துக்கு ரிசோர்ஸ் வந்து சப்ளை பண்ணும். ஹெச்டிடிபிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணுன்னா, வெப் ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்கும். ஓகேவா? HTML அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டென்ட் எல்லாம், வெப் பேஜோட கண்டென்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா மொத்தமாக இந்த wwwங்கிற. மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.